ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற 8 வயது சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் எப்பொழுதும் புதுமையான விஷயங்களை கண்டுபிடிக்க விரும்பும் ஒரு ஆர்வமான குழந்தை. ஒரு நாள் இரவு அவன் பள்ளியில் நடந்து முடிந்த கதைக்கணிக்கா போட்டிக்காக ஒரு நல்ல கதையை நினைக்க விரும்பினான். ஆனால் அதற்கு முன்பு அவன் படுக்கையில் கிடந்து வாத்துக்குட்டிகளை பார்த்து கொண்டு தூங்கிவிட்டான். மாய உலகில் செல்வது அவனுக்கு திடீரென ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு பெரிய மாய வாத்து அவன் முன் வந்தது. அந்த வாத்து பேசக்கூடியது. அரவிந்தும், நீ உண்மையான கனவு உலகிற்கு வருவாயா என்று கேட்டது. அரவிந்தர் ஆச்சரியமாக, நிச்சயமாக, ஆனால் அது எங்கு என்று கேட்டான். வாது சிறிது மந்திரம் சொல்ல அவர்கள் இருவரும் ஒரு கணத்தில் வானில் பறந்து அழகான கனவு நாட்டிற்கு சென்று விட்டனர். கனவு நாட்டில் நடந்த அதிசயங்கள் அங்கு மரங்கள் கந்தலாகியும் மழை நேரத்தில் மிட்டாய் பொழிவதாயிருந்தது. குட்டி விலங்குகள் மனிதர்களைப் போல பேசிக்கொண்டும் பொம்மைகள் உயிர் போல நடந்து கொண்டும் இருந்தன. அரவிந்த் அங்கு மகிழ்ச்சியாக சுற்றி பார்த்தான். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. கனவு நாட்டின் மகிழ்ச்சி மந்திரம் மறைந்து போயிருந்தது. எல்லோரும் சோகமாக இருந்தார்கள். வாத்து சொன்னது, அரவிந்தே, நீயே இந்த நாட்டை மீண்டும் மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும். அதற்காக ஒரு கதையை சொல்ல வேண்டும். அரவிந்தின் கதையால் மந்திரம் திரும்பியது. அரவிந்த் தனது மனதில் ஓர் அழகான கதையை நினைத்து அதை கனவு நாட்டின் மக்களுக்கு சொன்னான். அவன் சொல்லும் கதையால் மந்திரம் திரும்ப வந்தது. ஒரே மின்னல் போல நிறங்கள் பிரகாசித்து அனைத்து மக்களும் மீண்டும் மகிழ்ச்சியாகிவிட்டார்கள். அவர்கள் அவனுக்கு, நீ ஒரு உண்மையான கதைகள் சொல்லும் மந்திரவாதி என்று புகழ்ந்தார்கள். விழித்த பிறகு திடீரென்று அவன் விழித்துக் கொண்டான். அது ஒரு கனவா, இல்லை உண்மையா? அவன் அருகில் இருந்த புத்தகத்திலோ அவன் கனவில் சொல்லி அந்த கதை எழுதியிருந்தது. அந்த கதையுடன் அவன் பள்ளிக்குச் சென்றான். போட்டியில் முதல் பரிசும் பெற்றான். மொழி கேள்வி. அரவிந்தின் கனவு உண்மையாக இருந்ததா, அல்லது அவன் கற்பனை மிகுந்த சிறுவனா?